இன்றைய மெடிக்கல் சயின்ஸில் மனிதர்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி வேக்சினேஷன் என்ற ஒன்று மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுது. உண்மையாகவே என்ன காரணத்துக்காக இந்த வேக்சின் என்ற ஒன்று மனிதனுக்கு ஏற்றப்படுகின்றது, இந்த வேக்சின் ஏற்றப்பட்ட பிறகு அது எப்படி மனிதன் நோய்களுக்கு செயற்படுதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை தவிர நிறைய வீடியோ சேனலில் போட்டிருக்கேன். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வீடியோஸும் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோட இணைந்திருங்கள். இந்த வேக்சின்ஸ் உடலில் எவ்விதமான மாற்றங்களை உருவாக்குகின்றது தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் எம்எஸ் தியரி. நான் உங்கள் எம்எஸ். இப்ப முதலாவதாக இப்ப நம்ம ஏற்றப்படுகின்ற இந்த வேக்சின்ஸ் என்ன காரணத்துக்காக உடலுக்குள்ள செலுத்தப்படுகிறதுண்டா, ஒரு புதிய நோயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வகை நோயோ உடலை தாக்கக்குள்ள இந்த வேக்சின்கள் என்ன செய்யும்னா அந்த நோய்க்கு எதிராக செயற்பட்டு ஒரு புதியதொரு நீர்ப்பிடனத்தை இம்யூனிட்டி சிஸ்டத்தை பில்ட் பண்ணி அந்த நோயிலிருந்து உடலை பாதுகாக்கிறதுக்கு உதவும். இது மாதிரி வேக்சின்களால நீர்ப்பிடனங்கள் உருவாக்கப்படுறது மாதிரி, அதாவது இம்யூனிட்டி சிஸ்டம் பில்ட் பண்ணப்படுற மாதிரி உடலுக்குள்ள இயற்கையாகவே சில நீர்ப்பிடனம் இம்யூனிட்டி சிஸ்டம்ஸ் இருக்கும். சோ உடல்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான உயிரணுக்கள்ல இந்த இம்யூனிட்டி சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு சில உயிரணுக்கள் இருக்கு. இதை இம்யூன் செல்ஸ் என்று சொல்லுவாங்க. சோ இப்ப இந்த வேக்சின்கள் எப்படி செயற்படுது, வேக்சின்கள் எப்படி ஒரு நீர்ப்பிடனத்தை பில்ட் பண்ணுது என்று விளங்கி கொள்றதுக்கு ஆரம்பத்தில் நம்மளோட உடல்ல ஒரு பிற பொருள் உட்சென்று சென்றா அதை எப்படி நம்மளோட நீர்ப்பிடனம் டிஃபெண்ட் பண்ணுதுன்றதை விளங்கி கொள்றது, அதை விளங்கி கொள்றதுக்கு ஒரு இலக்குவா இருக்கும். சோ முதலாவது பார்த்தோம்னா நம்மளோட உடம்புக்குள்ள ஒரு பாக்டீரியா அல்லது ஒரு நோயாக்கி புகுதுன்னு வச்சுக்கொள்வோம். அந்த நோயாக்கியை எக்ஸ் என்று வச்சுக்கொள்வோம். சோ நம்ம உடம்புல இருக்கிற நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த இம்யூன் செல்ஸ் என்ன செய்யும்டா ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளும் நம்மளோட உடலுக்குள்ள ஒரு பிற பொருள் வந்திருக்கு, இதால உடலுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு என்ன செய்யும்னா அதை வெளியே அனுப்புறதுக்கு, அதை கிக் அவுட் பண்றதுக்காக ரெண்டும் சண்டை பிடிக்கும். இந்த எக்ஸ் என்ற பிறபொருளும் இந்த நம்ம இம்யூன் செல்ஸும் சண்டை பிடிக்கும். ஸோ சண்டை பிடிக்கக்குள்ள ஒரு சண்டையை கற்பனை பண்ணீங்கன்னா நிறைய ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும். ஸோ அந்த எக்ஸ் என்ற நோயாக்கி அழிக்கிறதுக்காக இந்த இம்யூன் செல்ஸ் பயன்படுத்துகிற ஆயுதங்களை தான் மெடிக்கல் டேர்ம்ஸில் ஆன்டிபாடிஸ் என்று சொல்லுவோம். ஸோ முதலாவது தரமே உருவாக்கப்பட்ட ஆன்டிபாடி அந்த நோயாக்கி அழிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் குறைவு. ஸோ நிறைய ஆன்டிபாடிஸ் உருவாக்கப்படும். அதில் ஏதாவது ஒன்று அந்த எக்ஸ் என்ற நோயாக்கிக்கு பொருந்தக்கூடியதாக இருந்து அந்த எக்ஸ் என்ற நோயாக்கியை இந்த ஆன்டிபாடி அழிக்கும். ஸோ இந்த செயற்பாடுகள் அடிப்படையில் தான் உடலுக்குள்ள போற ஒரு நோயாக்கியையோ அல்லது ஒரு பிறபொருளையோ இந்த இம்யூன் செல்ஸ் அளிக்கின்றது. இப்ப நம்ம உடம்புல இருக்கிற நீர்ப்பிடத்தை பற்றி நம்ம முக்கியமா இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும். அதுதான் இந்த டி செல்ஸும் பி செல்ஸும். அது என்ன டி செல்ஸ் பி செல்ஸ்ண்டா, இப்ப இப்படி ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கு. இந்த இம்யூன் செல்ஸுக்கும் இந்த நோயாக்கிக்கும் ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்க கூட இந்த டி செல்ஸும் பி செல்ஸும் அந்த சண்டையை கவனமா பார்த்து கொண்டிருக்கும். ஒரு ஆன்டிபாடியை உருவாக்கி அந்த நோயாக்கி அழிக்கப்படக்குள்ள எந்த ஆன்டிபாடியால எந்த நோயாக்கி அழிக்கப்படுதுன்ற பற்றிய தகவல்களை இந்த டி செல்ஸும் பி செல்ஸும் சேமிச்சு வச்சிருக்கும். எதிர்காலத்தில் அதே நோயாக்கி திருப்பி வரக்குள்ள ஆரம்பத்தில் செஞ்ச மாதிரி நிறைய புது புது ஆன்டிபாடிஸ் உருவாக்காம அதுல சேமிக்கப்பட்டிருக்கிற தகவல்கள் அடிப்படையில் எந்த நோயாக்கிக்கு எந்த ஆன்டிபாடி என்ற கரெக்டான தகவலை விளங்கி கொண்டு அதை மட்டும் பயன்படுத்தி டிரெக்டா அந்த நோயாக்கி அழிச்சிடும். சோ இதைத்தான் இந்த டி செல்ஸ் பி செல்ஸ் ஞாபகத்தில் இருத்தும் தன்மை என்று சொல்லுவாங்க. சோ இந்த தன்மையின் அடிப்படையில் நிறைய சக்தி செலவுகள் இல்லாம குறிப்பிட்ட ஆன்டிபாடியை மட்டும் பயன்படுத்தி அதை அழிச்சு போட்டுரும். சோ இதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் பார்த்திருப்போம். அம்மை நோய் ஒருக்கா வந்தா அதுக்கு பிறகு திருப்பி அம்மை நோய் வாரத்துக்குரிய வாய்ப்புகள் குறைவு. ஏனென்றா அந்த அம்மை நோயை உருவாக்குற நோயாக்கிக்குரிய ஆன்டிபாடி ஞாபகத்தில் இருத்தப்படுற காரணத்தால உடனே அந்த நோய் வந்தாலும் நமக்கு அது ஃபீல் ஆகாது. அது உடலுக்குள்ளேயே அந்த டி செல்ஸ் பி செல்ஸ் செயற்பாட்டின் காரணமாக அது அழிக்கப்பட்டு விடும். சோ இப்படியான அடிப்படை செயற்பாடுகளால தான் உடலுக்குள்ள சாதாரணமா ஒரு நோய் உட்புகுக்குள்ள அதை சண்டை பிடிச்சு அதுக்குரிய செயற்பாடுகள் அதுக்குரிய தீர்வுகள் பெறப்படுது. அப்ப இப்ப நீங்க யோசிக்கலாம், உடலுக்குள்ள நம்மளுக்கே ஒரு இம்யூனிட்டி சிஸ்டம் இருக்கக்குள்ள என்ன காரணத்துக்காக நம்ம ஒரு வேக்சின் எடுத்துக்கொண்டு அதுக்குரிய இம்யூன் சிஸ்டத்தை பில்ட் பண்ணணும் என்று யோசிச்சோம்டா, முதலாவது அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று, நம்மளோட உடலுக்குள்ள புகுற ஒரு கிருமி அல்லது ஒரு பாக்டீரியா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பாக்டீரியாவா இருக்கும் பட்சத்தில், அல்லது நம்மளோட இம்யூன் செல்ஸ் அதுல பலமையான செயற்பாடுகளை ஒழுங்கா செய்யாத பட்சத்தில் நம்ம அதுவாவே ஒன்றை பில்ட் பண்ணட்டும் என்று விட்டோம்டா அது பில்ட் பண்ற காலகட்டத்துக்குள்ள இந்த பாக்டீரியாவோ அல்லது நோயாக்கியோ மிக பெருமளவு பரவி உடலுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டைம்ல தான் என்ன செய்வாங்கண்டா, ஒரு புதியதொரு கிருமியோ அல்லது ஒரு சக்தி வாய்ந்த கிருமியோ பரவக்குள்ள அந்த கிருமியை என்ன செய்வாங்கன்னா டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ ஸ்டடி பண்ணி அது மாதிரியே ஒரு டம்மி அதே மாதிரி இருக்கிற ஒரு கிருமியை அவங்க ஆர்டிஃபிஷியலா உருவாக்கி அந்த கிருமியை ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்குள்ள செலுத்துவாங்க. ஸோ செலுத்தின பிறகு மேலே நம்ம சொன்ன மாதிரி ப்ராசஸ் ஒரு பிறபொருள் வரும். அதை அந்த இம்யூன் செல்ஸ் என்ன செய்யும்டா கண்டுபிடிச்சு நிறைய ஆன்டிபாடிஸ் உருவாக்கி என்ன செய்யும், அழிக்க ட்ரை பண்ணும். ஏதாவது ஒரு ஆன்டிபாடி அதுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும், அந்த நோயாக்கு அழிக்கப்பட்டுரும். அப்ப டி அல்லது பி நிணநீர் குழியங்கள்ல இருக்கிற செல்ஸ்ல என்ன செய்யும்,
அந்த தகவல் சேமிக்கப்படும். அந்த தகவல் சேமிக்கப்பட்ட பிறகு அதுக்கு பிறகு உண்மையான நோயாக்கி உடம்பை தாக்குற போது இலகுவா அந்த இம்யூன் செல்ஸ் என்ன செய்யும், அந்த நோயாக்கி அழிச்சிடும். ஸோ இந்த சிஸ்டம் தான் இந்த வேக்சினேஷன்ஸ் என்னத்துக்காக ஏற்றப்படுது என்ற ஒரு கேள்விக்கு விடையா இருக்கும். இப்போ ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னாம இந்த வேக்சின்கள்ல அந்த கிருமீர டம்மி பயன்படுத்தப்படும். அதுலயும் இந்த வேக்சின்கள் உருவாக்குறதுல நிறைய வகை இருக்கு. நம்ம ஒரு 4 வகையை பார்த்தோம்டா, முதலாவது என்னண்டா அந்த உண்மையான கிருமியை எடுத்து அதில் ஆற்றலை குறைச்சி அதை ஒரு வேக்சினா பயன்படுத்துற. ரெண்டாவது வகை என்னன்னா அந்த கிருமி எடுத்து அதை கொன்று அதை ஒரு வேக்சின்களுக்கு ஒரு ஆரம்ப பொருளா பயன்படுத்துற. மூன்றாவது வகை என்னன்னா அந்த கிருமி எடுத்து அதுல சில பகுதிகளை மட்டும், ஒருவேளை அதுல தலையோ காலோ அல்லது அதுல நோயாக்கிற ஒரு அங்கத்தை மட்டுமே பயன்படுத்தி ஒரு வேக்சின் உருவாக்குற. அதுக்கும் இல்லாம நாலாவது வகை என்னன்னா அந்த கிருமியை, உண்மையான கிருமியை எடுத்து அதுல மரபணுக்கள் டிஎன்ஏகளை மட்டும் பயன்படுத்தி ஒரு மருந்தை உருவாக்குற, ஆர்டிபிஷியலா ஒரு மருந்தை உருவாக்குற. இப்ப இந்த கொரோனா மாதிரியான வேக்சின்கள் எல்லாம் இந்த நான் சொன்ன நாலாவது வகை, இந்த அதுல மரபணுக்கள் டிஎன்ஏகளை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கப்படுற வேக்சின்கள் வகையை தான் சார்ந்தது. ஸோ இப்படியான வேக்சின்களை உருவாக்கி மனிதனுக்குள்ள செலுத்துறதால ஒரு போலியான ஒரு நுண்ணங்கிக்கோ அல்லது போலியான ஒரு பாக்டீரியாக்கோ ஏற்கனவே ஆன்டிபாடி கிரியேட் பண்ண வச்சு பெற்றும். ஸோ அதுக்கு பிறகு உண்மையான நோயாக்கியோ அல்லது எக்ஸ் என்ற பிறபொருளோ வரக்குள்ள அதுக்குரிய செயற்பாடுகள் அல்லது சண்டை அல்லது தடைகளை இலகுவா அது செய்யக்கூடியதா இருக்கும். இப்ப நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம், சில வேக்சின்கள் ஒரு டோஸை தாண்டி 2 டோஸ் போட வேண்டிய தேவைகள் இருக்கு. அப்படி ஒரு டோஸை தாண்டி 2 டோஸ் போடுறதுக்கு என்ன காரணம்டா, நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு டோஸை நம்ம போட்டோம்னா என்ன செய்யும், அதுக்குரிய இம்யூன் சிஸ்டம் பில்ட் பண்ணப்படும். அந்த இம்யூன் சிஸ்டத்தை என்ன செய்யும், இந்த டியும் பியும் செல்ஸும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். ஸோ இந்த டிபி செல்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கொள்றத ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மறந்து போறதுக்கு சாத்தியம் இருக்கு. நம்மளும் ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட படிக்க அதுக்கு பிறகு திருப்பி அதை ஒரு ரிவைஸ் பண்ணா திருப்பி ஒரு ஞாபகத்தில், ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ்ல ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி இது இலகுவா மறந்து போற தன்மை இருக்கிறதால என்ன செய்யும்டா அதே வேக்சினை திருப்பி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு திருப்பி செலுத்துவோம். திருப்பி செலுத்தினா அது இன்னும் ஒரு ஆழமா டிபி செல்ஸ்ல பதிக்கப்படுறதால நீண்ட காலத்துக்கு ஞாபகத்தில் இருத்தப்படும். இந்த காரணங்களால தான் திருப்பி ஒரே வேக்சினை போடுவோம். ஸோ அந்த விஷயம் நீண்ட காலத்துக்கு அந்த டிபி செல்ஸ்ல ஞாபகத்தில் இருத்தப்படும். இந்த காரணங்களுக்காகத்தான் சில வேக்சின்கள் ஒரு டோஸுக்கு பதிலாக 2 டோஸ் 3 டோஸ் போடப்படுறதுக்கு காரணம் இந்த காரணம் தான். ஸோ ஒரு டோஸை திருப்பி போடக்குள்ள வேற வேக்சின் போடுறல அதே வேக்சினை தான் இன்னும் ஆழமா ஞாபகத்தில் இருக்கிறதுக்காக திருப்பி போடுறேன். சோ இந்த வேக்சின்ஸ் பூஸ்டர் வேக்சின்ஸ் என்று சொல்லுவாங்க. சோ என்னதான் நம்ம உடலுக்குள்ளேயே தானாக ஒரு நீர்ப்பிடன தொகுதி பில்ட் பண்ணப்பட்டு இருந்தாலும் சில காரணங்களுக்காக சில சந்தர்ப்பங்கள்ல வேக்சின் என்றது அளப்பரிய முடியாத ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் காணப்படுது. சோ வேக்சின் போட்டுக்கொள்றதுக்கோ அல்லது வேக்சின்கள் எடுத்துக்கொள்றதுக்கோ மறுதளிக்கிறது நம்மளோட உயிருக்கு தான் நம்மளை பங்கம் விளைவிக்கிற மாதிரி ஒரு செயற்பாடாக இருக்கும். சோ வேக்சின்கள் பற்றியும் நம்மளோட உடல்ல இருக்கிற நீர்ப்பிடனங்கள் பற்றியும் ஒரு புதியதொரு தகவல் இந்த வீடியோ உங்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தா வீடியோவை லைக் பண்ணிருங்க. இப்படியான தகவல்கள் தேவைப்படுற நபர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. சேனல்ல போடுற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் வீடியோ போட்டனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. சோ தொடர்ந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பேச இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் MS தியரி, நான் உங்கள் MS.